அதாவதுங்க, ஆட்சிக்கு பெயர் விடியல் ஆட்சி. விடியல் எங்கன்னு கேட்டா முதலமைச்சருக்கு பதில் சொல்ல தெரியாது. அதிமுக கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அப்படி காப்பி அடிச்சு ஆட்சியை பிடித்து விடியல் அரசு, திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொள்ளும் தற்போதைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில விடயங்களை நாம ஞாபகப்படுத்தணும். இந்த விடியா திமுக ஆட்சியில காலையில் எழுந்தவன பேப்பர் பாருங்க, தொலைக்காட்சி பாருங்க. கொலை சம்பவம், கொள்ளை சம்பவம் வராத நாட்களே கிடையாது. பாலியல் சம்பவங்கள் வராத நாட்களே கிடையாது. கஞ்சா போதையில இன்னைக்கு வீதிக்கு வீதி கொலைகள் நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2021 பிறகு டிஎம்கே ஆட்சியை பிடித்த பிறகு 7000 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. நேற்று இரவு வேளச்சேரியில பார்த்திபன் என்ற மளிகை பொருள் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு நபரை போதையில 2 பேர் வெட்டி, அருவாளால வெட்டி அதை ரீல்ஸ் எடுத்து அந்த வீடியோ வைரல் ஆக்கியிருக்காங்க. இந்த வீடியோவெல்லாம் முதலமைச்சரும் இந்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எல்லாம் பார்க்க மாட்டாங்க போல தெரியுது. கஞ்சா நடமாட்டமே கிடையாது. கஞ்சா இல்லாத மாநிலமாக தமிழகம் இருக்குன்றாங்க. எப்படி அப்படி வாய் கூசாம போய் சொல்ல முடியுதுன்னு தெரியல. அந்த வீடியோவுல வைரலா வந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் வைரலாக வந்துட்டு இருக்குதுங்க. இப்படி வெட்டின அந்த பார்த்திபன் அப்படின்ற நபரை பொதுமக்கள் மீட்டு இருக்கிறாங்க. அப்ப இரவு நேரத்துல போலீஸ்ல இருக்கும் தானாங்க. எங்கெங்க போனாங்க காவல்துறை? தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க காவல்துறை சிறப்பா செயல்பட்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கு நம்மளுடைய இபிஎஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக காவல்துறையை சீர்குலைத்து விட்டு இன்னைக்கு துப்பாக்கி அறிவால் கலாச்சாரத்துக்கு தமிழகத்தை இரையாக்கி இருக்கிறது இந்த விடியா திமுக அரசு, இந்த பொம்மை முதலமைச்சர் என்ற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மைதானங்க. இதுக்கு முன்னாடி திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல வெட்டினாங்க பாருங்க, அதுவாக இருந்தாலும் சரி, திருவள்ளூர்ல நடந்த சம்பவமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மாணவர்கள் கையில போதைப் பொருள் இருக்குதுங்க. கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவன் போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கிறான். அதை கேட்டதுக்கு அவன் தற்கொலை பண்ணிருக்கிறான். தற்கொலை மட்டும் எத்தனை நடந்திருக்கு தெரியுங்களா தமிழகத்துல? மேதகு ஆளுநர் ரவி சொன்ன மாதிரி அந்த ரேஷியோ உண்மைதாங்க. தற்கொலை மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு மாணவர்கள் கையில வரைக்குமே போதைப் பொருள் கிடைக்குதுன்னா எப்படிங்க கிடைக்குது? போதை நடமாட்டமே இல்லைன்னு ரகுபதி அமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தணுமா? எதை போதைப் பொருளை ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தணுமா? ஒன்றிய அரசு தான் செயல் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல போதைப் பொருளை. ஒன்றிய அரசு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா தமிழகத்துல முதலமைச்சராக நீங்க ஏங்க இருக்கிறீங்க? உங்க ஆட்சி எதுக்காக இருக்கணும்? மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. மத்திய அரசுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா? குறிப்பாக இன்னும் ஒரு சம்பவம் சொல்றாங்க. அரசியல் படுகொலைகள் இங்க நிறைய நடந்துட்டு இருக்குது. கூலிப்படை கலாச்சாரம் என்பது தமிழகத்துல நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. ஆனா திமுக உடன்பிறப்புகள் சொல்றாங்க, தளபதி ஸ்டாலினை பார்க்கும் பொழுது எங்களுக்கு உலகத்தின் 8வது அதிசயமாக தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னா தானே அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, காவல்துறையினருக்கும் பாதுகாப்பு இல்ல, மக்களை பாதுகாக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது. சில கொலைகள் மட்டும் உங்களுக்கு உதாரணமா நான் சொல்றேங்க. திமுக கூட்டணி காங்கிரஸோடைய திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அவர் ஏற்கனவே என்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு வேணும் கேட்டு இருந்தாரு. ஆனால் காவல்துறை எப்போதும் போல அதை கண்டுக்கவே இல்லை. இன்னைக்கு அவர் உயிரிடமும் இல்லை. அந்த வழக்கு என்பது நிலுவையில இருக்குது. அதே மாதிரிங்க பகுஜன் சமாஜ் கட்சி தமிழகத்துடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் 2024 ஜூலை 5ஆம் தேதி மாலையில கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் சேர்ந்து வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அதற்கு முன்னாடி பல முறை கொலை செய்வதற்கான முயற்சி நடந்து அவங்களும் காவல்துறையில பாதுகாப்பு கேட்டு காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இன்னைக்கு அவரும் உயிரோட இல்லை. ஒரு மாநில கட்சியோட தலைவருக்கு கூட இங்க பாதுகாப்பு இல்லைங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி அண்ணா திமுக கட்சி சார்ந்த ஒருத்தர், பாஜக கட்சியை சார்ந்த ஒருத்தர், அவங்களுக்கு கூட இந்த விடிய அரசுல பாதுகாப்பு இல்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி 11 மணிக்கு முதலமைச்சர் பதவி ஏற்பார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 11:05க்கு ஆட்சிக்கு வண்டியை விடுங்க, யாராவது கேட்டாங்கன்னா நான் அவங்கள பாத்துக்கிறேன், அவங்கள காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே தூத்துக்குடி மொரப்ப நாட்டுல ஒரு விஏஓ அவரு சட்டத்துக்கு புறம்பாக மணல் கடத்துறாங்கன்னு சொன்னதுனால அவரை வெட்டி படுகொலை பண்ணிட்டாங்க. அமைச்சர் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு இன்னைக்கு. அதற்கு பிறகு நிறைய கொலை முயற்சிகள் விஏஓ மேல நடந்தது. நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இந்த வேலையை வேண்டாம்ப்பா, உயிர் இருந்தா போதுன்ற மாதிரி ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. டிஎம்கே வரலாற்றுல அழிக்க முடியாத ஒரு பக்கம் எதுன்னா கள்ளக்குறிச்சியில 65 பேரு கள்ளச்சாராயம் குறிச்சு செத்து போனாங்கல்ல, அதுதான். எங்க ஆட்சி இல்லைங்க, போதைப் பொருள் நடமாட்டமே கிடையாதுங்க, நாங்க மாநில எல்லையிலே கப்பு கப்புன்னு பிடிச்சிருவாங்க அப்படின்னு ரகுபதி அமைச்சர் சொல்றாங்க. அதே தமிழக காவல்துறையின் அமலாக்க பிரிவு ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க.
அந்த புள்ளி விவரங்களின்படி பார்த்தீங்க அப்படின்னா போதைப் பொருள் பயன்பாட்டிற்காக மருந்து மாத்திரைகளை பயன்படுத்தியதற்காக 2023ஆம் ஆண்டில் 39,910 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில 2024ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை என்பது 1.42 லட்சமாக உயர்ந்து உள்ளது. 2025 அதாவது இந்த வருஷத்துல ஜனவரி மாதம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 24,215 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறையின் அமலாக்க பிரிவே புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. வேற என்னங்க வேணும்? இதை விட வேற என்னங்க வேணும்? அப்ப போதைப் பொருள் நடமாட்டம் என்பது இங்க மாத்திரைகள் வடிவத்துல வருது, இன்ஜெக்ஷன் வடிவத்துல வருது, ஸ்மோக் பண்றோம்ல அதுல வருது, சாக்லேட்ல கூட வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் ரூபத்துல கூட வருதுன்னு சொல்றாங்க. அப்படி வரக்கூடிய போதைப் பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய கடமை யாருக்கு இருக்குதுன்னா தமிழக அரசாங்கத்துக்கு தான் இருக்குது. அவங்கதான் இதை கட்டுப்படுத்தணும். போதைப் பொருள் எங்க விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம வாங்கிட்டு வந்து அமைச்சரை பாருங்க, நீங்க இல்லைன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொன்னா நம்ம மேல வழக்க திருப்புவாங்க. டிஎம்கே அரசாங்கம் 2021 பதவி ஏற்ற பிறகு அந்த வருஷத்துல பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், பாலியல் சம்பவங்கள் 16 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. அதே மாதிரி தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் 33 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இதை நாம சொல்லலைங்க, தமிழக காவல்துறையின் கொள்கை குறிப்பு விளக்கத்துல இதை கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் போக 2023ஆம் ஆண்டை ஒப்பிடும் பொழுது பாலியல் வன்கொடுமைகள் 16 விழுக்காடு அதிகரிச்சிருக்குது. குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 52 விழுக்காடுகள் அதிகரிச்சிருக்குது. கணவன் மற்றும் குடும்பத்தினரால் ஏற்படும் குடும்ப வன்முறை கொடுமைகள் 21 விழுக்காடு அதிகரிச்சிருக்குது டிஎம்கே ஆட்சியில. போக்சோ வழக்கு 2021 4,469 வழக்குகள் பதியப்பட்டிருக்குது. இன்னும் இந்த வருஷத்துக்கான ரேஷியோ நம்ம எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இத்தனை வருடங்கள்ல கிட்டத்தட்ட 5 வருடங்கள்ல எத்தனை வழக்குகள் இருக்குன்றதை நம்ம எடுத்து பார்த்தாதான் தெரியும். அதே மாதிரி 2021 இருந்து 2025 வரைக்குமே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், கொலைகள், கொள்ளைகள், போதைப் பொருள் நடமாட்டம் இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரேஷியோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல இவங்க எந்த அளவுக்கு ஆட்சி செய்தாங்கன்றதுக்கு அதுவே மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கும். கொடுமையின் உச்சம் என்ன தெரியுங்களா? முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய தனி பிரிவு பாதுகாப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் ஒரு சமூக ஆர்வலரும் கூட. அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பல முறை காவல் நிலையத்துல புகார் செய்தும் கூட அவருடைய உயிரை காப்பாற்ற முடியல இந்த விடியா திமுக அரசால. நடு ரோட்ல வெட்டி கொலை பண்ணாங்க. அவர் பேசி அந்த வீடியோ இன்னைக்கு கூட சமூக வலைத்தளங்கள்ல இருக்குது. இதுதான் விடியா அரசு, இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதனால கொலை சம்பவங்கள், கொள்ளை சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள், ஆற்று மணலை கடத்தி விற்கிற சம்பவங்கள், சட்டத்துக்கு புறம்பாக மது விற்கிறது, கள்ளச்சாராயம், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள், சமூக ஆர்வலரை கொலை பண்றது, இதெல்லாம் தான் திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாக உள்ளது.